பலத்திலே பரம் தோன்றி பராபரத்தில் நாதம் தோன்றி நாதத்திலே விந்து தோன்றி விந்திலே சதாசிவம் தோன்றி சதாசிவன் ருத்ரன் தோன்றி ருத்ரனிலே சக்தி தோன்றி சக்தியிலே விஷ்ணு தோன்றி விஷ்ணுவிலே பிரம்மா தோன்றி பிரம்மாவிலே அப்பு தோன்றி அப்பிலே வாயு தோன்றி வாயுவிலே தேவி தோன்றி தேவியிலே மனுக்கள் தோன்றி உள்ளமெனும் பெருங்கோவில் ஊனலும் ஆலயம் தெள்ள தெளிந்தாருக்கு சிவனே சிவன் ஆகாரத்தை உள்ளடக்கி உள்ளடை சுட்டரித்து இப்படி தூங்கியும் தூங்காமல் சிலர் சுகம் பெறுவது எக்காலம் என்பதை போல மெஞ்ஞான பாதையிலேறு சுத்த வேதாந்த வெட்டவனை தேரு அஞ்ஞான மார்க்கத்தை கூறு உன்னை அன்றினோருக்கு ஆனந்தமய கூறு அபிஷேக பிரியா சிவா அலங்கார பிரியா விஷ்ணு தோத்திர பிரியா சூர்யா கனகர பிரியா சுந்தரப்பா கன்னிப்பிரியா கந்தா கலக பிரியா நாரதா என்பார்கள். நான் ஒரு நாளைக்கு மேல் ஒரு இடத்தில் தங்கக்கூடாது என்றும் ஒரு நாளைக்கு ஒரு கலகம் செய்யாமல் என் சிறசானது 1008 வெடித்து போகும் என்று என் அண்ணன் தக்கரிட்ட சபாத்தை பெற்றிருக்கின்றேன். திருலோக சஞ்சாரிய நான் அதிக அறிவில் இருந்து காலைக்கடை முடித்துவிட்டு கதிரமனை பணிந்து கரத்தில் மகதி என்ற சொல்களை வீணையை தாங்கி கண்டியுற பெண்கால் கடம்பவன தீசனா பெண்டி தலை சுமந்த பித்தனா எட்டிசைக்கு மேலே அக்காலை வாகனத்தில் அண்ணார் பரமசிவ பாத்திரம் செய்யப்பட்டு இச்சாசக்தி கிரியாசக்தி பராசக்தி ஆசக்தி குடிய சக்தி ஞான சக்தி என்று சொல்லக்கூடிய அந்த சக்திகளுக்கெல்லாம் தலைவியாகிய அந்த பராசக்தி பாத்திரம் செய்யப்பட்டு மெச்சுமுக பெண்களா இச்சையிலும் செல்வா மச்சா குர்மா கோலா மாமா ராமா 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 கோபாலா மாபா என்று சொல்லக்கூடிய பார் கடலில் பள்ளியோடு இருக்கக்கூடிய 10 அவதார கதாநாயகன் என் பாட்டன் மகாவிஷ்ணு பாத்திரம் செய்யப்பட்டு இளையாண்டு சொல்லக்கூடிய என் பாட்டி மகா லட்சுமி பாத்திரம் செய்யப்பட்டு ஊத்தக்குடியில் உண்டை எடுத்து உத்திரப்புள்ளில் உண்டு சேர்த்து வாய்த்த கோயில் பாண்டம் வரையோட்டுக்கு ஆகாது என்பார்கள். காய்மை இது பொய்யடா வெறும் காற்றடித்த பையடா மாயவன குயவை செய்த மண்பாண்ட ஓடடா தூங்கில போச்சு சுழிமாறி போனாலும் போச்சு எதிர்காலம் எப்படி எப்படி ஆச்சு அத்தியில் இருக்கிற மத்தியிலே புத்தியிலே மத்தியில் என்று சொல்லக்கூடிய தத்துவத்தை உலகிற்கு எடுத்து வழிகாட்டக்கூடிய என் தந்தை பிரமணை பாத்திரம் செய்யப்பட்டு வெள்ளை கடைபிடித்து வெள்ளை பணிகொண்டு வெள்ளை அரியாசலத்தில் வீட்டிருக்கும் என் அன்னை கலைவாணியை பாத்திரம் செய்யப்பட்டு ஒரு முகத்தான் உற்றலை இருமுகத்தான் இன்பநிலை 3 முகத்தான் மோடலை 4 முகத்தான் வேதநிலை 5 முகத்தான் பஞ்சநிலை 6 முகத்தான் அண்ணாவை சந்திக்கின்ற வேளையில் என்ன அழகான இடம். இந்த இடத்தில் குறைவாக இருந்தாலும் இருப்பவர்கள் எல்லாம் நிறைகுணம். இந்த இடத்தில் என் கழகத்திற்கு வழி கிடைக்குமா என்று எண்ணி பார்க்கின்ற வேளையில் எனது தொழில் காரணமாக புவி உலகின் தென் திசையில் உள்ள வேலிமலை சாரவழியாக வந்து கொண்டிருக்கின்றேன்.
கதிரவன் உதயமாய் காலம் கடந்து விட்டது. நாளைக்கு கழகம் செய்வதற்கு எந்த ஒரு அறிகுறியும் தென்படவில்லை. என் கழகத்துக்கு வழிகளுக்கு வேண்டும் என்றால் அல்லல் போவோம், வழிபடி போவோம், அன்னை வயிற்றில் பிறந்த தொல்லை போவோம், போகா துயரம் போவோம். நல்ல குணபதிக்கு மாபரணை கோபுரத்தில் வீட்டி இருக்கும் அந்த செல்வ கணபதி வணங்கினாலும் கணபதி என்றிட கலங்கும் மழ்வினை, கணபதி என்றிட காலமும் கைதொழும், கணபதி என்றிட கருமமும் ஆதால், கணபதி என்றிட கவலைகள் தீரும் தன்மையில் அந்த செல்வ கணபதி வணங்கினாலும் ஆதி மூலப்பொருள் என்ன அன்னை ஆதி பராசக்தியை இந்த இடத்தில் எவ்வாறு துதிக்கலாம் வணங்கலாம் என்று எண்ணி பார்க்கும் பொழுது அகர முதல எழுத்தெல்லாம் அறிய வைத்தாய் தேவி, ஆதி பகவன் முதலத்தே உணர வைத்தாய் தேவி, இசை நாடக தீபம் ஏற்றி வைத்தாய் நீயே, ஈன்றவர் நெஞ்சை இன்று அகர முதல எழுத்தெல்லாம் கோயில் இல்லாத ஊர்ல குடியிருக்காதுன்னு சொன்னாங்க பெரியவங்க மூத்தவங்க. ஆலயம் சொல்வது சாலம் என்று மதுபானம் கூட சொல்றீங்க. நான் எந்த கூட சொல்றேன்? உலகம் இறைவனின் சந்தை மடம். அங்கு வருவோரும் போவோரும் கொஞ்ச நாளைக்கு தங்கிட்டு போக போற விருந்தாடி போக்கல யாரு நிரந்தரம் கிடையாது. அப்பேற்பட்ட அந்த பூமியில தாயின் கருவறையிலிருந்து பிறந்து வளர்ந்து வாழ்ந்து இறைவனடி சேர்வதற்கு 3 என்ன வேணும்? இருக்கிறதுக்கு இடம்ங்கிறது 1 வேணும், உடுத்திக்க உடை 2, உண்ணுவதற்கு உணவு. இந்த 3 இருந்தாத்தான் இந்த பூமியில கொஞ்ச நாளைக்கு நம்ம உலாவிட்டு போக முடியும். அந்த முறையில் இன்று கிடாக்குளம் என்று சொல்லக்கூடிய பெருமைமிக்க அந்த இடத்துல இன்று நம்மளுக்கு இருப்பதற்கு இடமளித்து உண்ணுவதற்கு சிறப்பான உணவளித்து கதர் ஆடை என்று சொல்லக்கூடிய நூலாடை வைத்து சிறப்பு செய்த மாபெரும் கிராம பொதுமக்களுக்கும் இளைஞர் பெருமக்களுக்கும் தாய்மார்களுக்கும் சுற்றுவட்டார பகுதியிலிருந்து ஒரு சிலர் நாடகத்தை கண்டுகளிக்க வந்திருந்தால் அவர்களுக்கும் அதே போன்ற ஒரு நாடகத்திற்கு இப்படித்தான் ஒளிபெருக்கி அமைக்கின்ற முறையில் உண்மையிலேயே
எப்படி தினமும் ஒரு மைக் செட்டை பாக்குறோம். இருந்தாலும் இப்படிப்பட்ட ஒரு சமபங்கு பறந்த பரப்புல எடுத்துக்கிட்டா மூணுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கான். என்ன உலகத்தை எடுத்துக்கிட்டா மூணுலதான் நிக்குது. 3 பக்கம் கடல், ஒரு பக்கம் நிலப்பகுதி. அப்ப உலகமே மூணுலதான் நிக்குது. இந்தியாவை எடுத்துக்கிட்டு அது எங்க நிக்குது? அது மூணுலதான் நிக்குது. எப்படி 3 பக்கம் கடல், ஒரு பக்கம் தான் நிலப்பகுதி. ஆமா. அதே போல மனிதனுக்கு சங்கு 3 சங்கு வேணும். சங்கா? ஆமா. அது நீங்க எப்படின்னா இல்லப்பா நீ என்ன சங்கு சொல்ற? அவன் சத்தியவேல் கேட்கிற சங்கு எவ்வளவு ரூபாய்க்கு வாங்கலாம் சித்த பாக்குறாங்க. நான் சொன்ன கொஞ்சம் பொறுத்து பாக்கடா. சில சங்கு 1000 ரூபாய்க்கு இருக்கு, சில சங்கு 5000க்கு, சிலதுக்கு 50, 2 லட்சம் 3 லட்சம் சங்கு இருக்கு. அப்பனா கொஞ்சம் காலம் தள்ளி போட்டு சங்குங்கிறது 3 சங்கு மனிதனுக்கு என்ன வேணும்? முதல் சங்கு ஒரு குழந்தை வந்து பிறந்த உடனே நம்ம கிராமத்துல சொல்லுவோம் சேடப்பால் வச்சு கொடுப்பாங்க. முதல் சங்கு. 2வது சங்கு எங்க இருக்கு? 2வது சங்கு வந்து திருமணம் முடிச்சு கிராமத்துல சாமியை கும்பிட்டு நம்ம அழகு போவாங்க. அழகு போகும்போது ஒரு சங்கு ஊதிட்டு போவாங்க. 2வது சங்கு. 3வது சங்குன்னு ஒரு சங்கு இருக்கு. எங்க இருக்கு? அந்த சங்கு மட்டும் நம்ம கண்டிப்பா கேட்க முடியாது, அவரவரை கேட்க முடியாது. இறுதி சங்கு தான் 3 சங்கு. அதே போல தண்ணி 3 தண்ணி இருக்கு முருகா. நீங்க ஒரு தண்ணியில நம்ம இருக்கக்கூடாது. தாவத்தை தீர்ப்பது தண்ணி தான், தோஷத்தை தீர்ப்பது தீர்த்தம்ங்கிற தண்ணி தான். இந்த மோகங்கிறது அதுலயும் தண்ணிக்குள்ள கிடக்கு. அப்ப தண்ணி 3 தண்ணி. அது மட்டும் இல்ல 3 மட்டும் விட்டு வைக்க கூடாது. எது? எரியிற நெருப்பு விட்டு வைக்க கூடாது. முடிக்க போதா வாங்கின கண்ணை விட்டு வச்சோம்னா வட்டிக்கு மேல வட்டியை போட்டுருவேன். இந்த ஒண்ணு ஆமா எதிரியை விட்டு வச்சோம்னா அதுவும் தப்பு. 3 விட்டு வைக்க கூடாது. 3 மட்டும் நம்மளுக்கு பின்னாடி வந்துடும். எந்த 3? நம்ம செய்யற உதவி நம்மளுக்கு திரும்ப வந்துடும், நம்ம செய்யற நன்றி நம்மளுக்கு திரும்ப வந்துடும், நம்ம செய்யற துரோகம் அது திரும்ப வந்துடும் சொல்லுவாங்க. அதே போல ஆலயம்ங்கிறது 3 தான். வித்தியாலயம், மடாலயம், தேவாலயம். வித்தியாலயம் என்ன? மாணவ படிக்கக்கூடிய கல்விச்சாலை. மடாலயம் முனிவர்கள் வித்தி இருக்கக்கூடியது. தேவாலயம் நம்ம குமர கோவில். அதே போல புத்தி 3 புத்தி இருக்கு. ஹரி புத்தி, வாழமட்ட புத்தி, கற்பூர புத்தி. கறி புத்தி இருக்குல்ல ஒருத்தரா பிடிச்சுக்கிறேன். ஆமா கற்பூர புத்தி உடனே பிடிச்சுக்கிறேன். இந்த வாழமட்ட புத்தி இருக்குங்களா அதை மட்டும் பொறுத்தா பிடிக்காது. அது போல சில கணக்கு வந்து சேர்ந்துடும். அது போல 3 விட்டுட்டு 2க்கு போனோம்னா 4 2 வாரம் 2 வருஷம் 2 வகுத்து வச்சா 4 2 காலை மாலை கடன் கடிக்கணும். வாரம் 2 சனி புதன் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும். மாதம் 2 கட்டிய மனைவியோட இல்லற சுகத்துல கூடுறதே மாசத்துக்கு 2 நாள் தான் எழுதி வச்சாங்க. அது நடக்காது. இருந்த போதிலும் வருஷம் 2 வருஷத்துக்கு 2 முறைக்கு பேதிக்கு மருந்து சாப்பிட்டா என்ன ஆகும்? திருநேகத்துல மனுஷன் 400 வயதுக்கு வாழ்ந்திருக்கான். சில வரலாறு சொல்லுது. திருநேகத்துல மனுஷன் 300 வயதுக்கு வாழ்ந்திருக்கான். இந்த கலியுகம் 50 வயசுக்கு மேல இளைஞர்கள் கூட வாழ்க்கைக்குள்ள உத்தரம் இல்ல. நம்மளுக்கு மாரட புழு கெட்ட நோய் வருது. 50 வயசு 40 வயசுல வருதா? காரணம் உணவு பழக்க வழக்கம் மாறி போச்சு. பெரிய ஐயாமார்களுக்கு தெரியும் அந்த காலத்துல. அப்பதான் 7 மணிக்கு சோறை போட்டு வச்சுட்டு விறுவிறு வீட்டுக்குள்ள ஓட போய் என்ன செய்ய வெத்தலை பாக்கு எடுத்துட்டு வந்து அப்படியே தட்டுல வச்சு கொடுங்க. அப்பதான் ஐயாவுக்கு இன்னைக்கு சோறை போட்டு வச்சு விறுவிறுன்னு போய் இவ்வளவு மாத்திரை எழுதி வந்து கொடுக்குது வீட்டுல. என்ன என்ன அம்புட்டு பேரும் அதாயா செய்யறான். அதே மாத்திரை. அதே போல அன்னைக்கு ஐயா வேலைக்கு போனா அப்பதான் என்ன செய்ய வாசல் இருந்து வந்து வாங்க பத்திரமா போயிட்டு வாங்க அப்படின்னு அனுப்பி வைக்க. போயிட்டு வாங்கன்னு அனுப்பி வைக்க. அந்த காலத்துல அன்னைக்கு போயிட்டு வாங்க அன்பு காதல். இன்னைக்கு போயிட்டாரு வாங்க இது அவசர காதல். சில இடங்கள் நடக்கிறது. 20 இளமை காதல், 30 முரட்டு காதல், 40 நட்பு காதல், 50 அழுவ காதல், 60 ஆன்மீக காதல், 70 கால கணக்கு முடிஞ்சால் 5 அவசர, 10 பதட்ட, 20 இளமை, 30 முறுக்கு, 40 நர, 50 அசதி, 60 ஆட்டம், 70 ஓட்டம்னு ஒரு மண்டம் உடைஞ்சா மண்ணும் கல்லு முடிச்சா திரும்ப அழியலாம். ஒருத்தர் மனசை மட்டும் வீணா உடைச்சோம்னா அது எதுவுமே மிச்சம் இல்லாம. அந்த போல பெண்களுடைய கற்பும் ஒழுக்கம் தான் புருஷ ஆகில கூட்டி தருமா. ஒரு பெண் என்ன செய்யணும்? பிறந்த வீட்டுல போய் புகுந்த வீட்டு வறுமையை பேசக்கூடாதான். அதே போல பிறந்த வீட்டு பெருமையை புரிச்ச வீட்டுல பேசக்கூடாதான். ஒரு பெண்ணு திருமணம் முடிச்சு கட்டிய கணவன் வீட்டுக்கு போகும்பொழுது மாமனாரை தகப்பனாகவும் மாமியாரை தாயாகவும் கொடுங்கனாரை சகோதரர் நினைத்து உண்மை உழைப்பு விசுவாசம் அர்ப்பணிப்போட போயிட்டு அந்த வீடே சூழ்ச்சியம் வருமா. அதே போல என்ன நம்ம புருஷன் அரசியல் அன்னைக்கெல்லாம் புருஷன் பேரை பொண்டாட்டி சொல்ல மாட்டாங்களா. இன்னைக்கு அந்த காலத்துல பேர் சொல்ல மாட்டாங்களா. இன்னைக்கு புருஷன் இருக்கிறதே சில பெண்கள் சொல்ல கிடையாது. அது என்ன எப்படி இருக்கு சொல்ல போல படுக்கையில புருஷன் பெண் என்ன செய்யணுமா தாசி பண்ண மாதிரி இருக்கணுமா. படிப்பிடர் செய்வதில் வேலைக்காரி மாதிரி இருக்கணுமா. புருஷனுக்கு அறிவுரை சொல்றதுல மந்திரி மாதிரி இருக்கணுமா. இப்ப இருக்கா? அதே போல என்ன ஒண்ணு இருக்கு. பெண்கள் நம்ம புருஷன் அரசன் நினைச்சுட்டா நீ அரசி, நம்ம புருஷன் மகாராஜன் நீங்க நினைச்சுட்டே மகாராணி, நம்ம புருஷன் இளவரசன் அப்படின்னு இளவரசி. அந்த தன்மையில சிறப்பா இருந்தாலும் முதல் சொன்ன கோயில் இல்லாத ஊர்ல குடியிருக்காத ஆலயத்துல சாலம் என்று கோபுரத்தை எடுத்துனா கோடி புண்ணியம் சொன்னா. இதுல என்ன கருத்து நடக்குது? சாமி நம்மள வந்து காத்துக்கிட்டே இருக்கா. ஏன் கோயில் இல்லாத ஊர்ல குடியிருக்காரு மூத்தவங்க சொல்லி வச்சாங்க. ஒரு கிராமம் ஒரு ஊர் இருந்தா அதுல பலதரப்பட்ட மக்கள் வசிப்பாங்க. அவர்களுக்குள்ள கருத்து வேறுபாடு, ஒற்றுமையின்மை, பகைமை உணர்வு, சண்டை சச்சரவு, மனக்கசப்பு எல்லாமே கலந்து இருக்கு.
ஆனா இப்பேற்பட்ட கோவில் விழா நடக்கும் பொழுது அந்த பகைமையெல்லாம் மறந்து எல்லாரும் ஒண்ணு கூடி ஒரு இடத்துல வந்துருவாங்களாம். அதுக்கு தான் கோயில் இல்லாத ஊர்ல குடி இருக்காதுன்னு அன்னைக்கு பெரியவங்க சொல்லி வச்சாங்க. அது போல இன்னொன்னு இருக்கு, தாய் நாடு தாய்மொழிக்கு எத்தனை கவிஞர்கள் சிறப்பு கொடுத்து பாடுறேன். தந்தையர் நாட்டுக்கு ஒருத்தர் பாடுறேன், அவன் யாரு? அவன் நான் இருநான்குபுரத்துக்காரன், இருநான்கு எட்டையாபுரத்து பாரதியாகப்பட்டவன். எங்கள் செந்தமிழ் நாடனும் போதிலே இன்ப தேன் வந்து பாயுது காதிலே, எங்கள் தந்தையர் நாடனும் பேச்சிலே இன்ப சக்தி பிறக்குது மூச்சில. தந்தையர் நாட்டுக்கு பெருமை கொடுத்து பாடுறேன். ஏன் தாய் நாடு வச்சா தந்தையர் வச்சிருக்கலாம்ல? என்ன காரணம்? கூட பிறந்த சகோதரன் திருமணம் முடிச்சு பங்க பிரிச்சு வீட்டை விட்டு வெளியே போயிருவேன். கூட பிறந்த சகோதரி திருமணம் முடிச்சு அடுத்த வீட்டுக்கு மனப்பண்ணா போயிடும். பெற்ற தாய் மட்டும் எப்பயுமே கூட இருப்பாங்க. அது அகழ்வாரை தாக்கும் நிலம் போல தம்மை ஈழ்வாரை பொறுத்த தலைன்னு சொல்லுவாங்க. இதுக்கு என்ன பொருள்? பூமியின் தாய் எதுக்கு ஒன்னா சொன்னாங்க? உண்ண கொடுப்பது பூமி, உறங்க கொடுப்பது பூமி, உடுத்த கொடுப்பது பூமி. அதே போல ஒரு பூமியை இவ்வளவு தொலைக்கு நம்ம ஆழமா பிளந்து உழவு செய்து உழுது நம்ம பயிர் செஞ்சு உணவெடுத்து நம்ம வாழ்றோம். அது போல ஒரு தாய் தாய் என்ன செய்வாங்க? 10 பிள்ளை பெற்றாலும் சரி அந்த 10 பிள்ளை வளர்ச்சிக்கு தான் பயன்படுவாங்க. அவங்க தன்னை வருத்திக்கிட்டு. அதனால தாய்க்கு முதலிடம் கொடுத்தாங்க. பெற்ற தந்தை யாரு போனா என்ன போச்சு? அறிவு போச்சு. பெற்ற தாய் போயிட்டா அறுசுவை உணவு போச்சு. கூட பிறந்த சகோதரன் போனா வீரம் போச்சு. ஆனா கட்டிய மனைவி போயிட்டா சகலம் போச்சுன்னு சொன்னாங்க. அதே போல என்ன ஒண்ணு இருக்கு, பெற்ற தாய் தந்தையை காட்டுகிறான், தந்தை குருவை காட்டுகிறான், குரு இறைவனை காட்டுகிறான், இறைவன் நல்வழி காட்டுகிறான். அது போல இந்த பூமியில யாரும் நடந்தது கிடையாது. 10 ஏக்கர் சொத்து வச்சிருக்கலாம், நான் 500 ரூபாய் நகை வச்சிருக்கேன், காரு பங்களா சொத்து எல்லாம் இருக்கு, நான் வாழ்வே 2 வயசு வாழ முடியுமா? ஒருத்தன் சொன்னா அந்த ஆளுக்கு கடலாடி பக்கத்துல 88 சென்ட் இடத்த பூமி நான் தான் வாங்கி போட்டிருக்கேன். சாயலுடி மலட்டாறு பக்கத்துல 48 சென்ட் இடத்த நான் தான் வாங்கி போட்டிருக்கேன். 40 ஏக்கர் பூமியை பார்த்து சொன்னேன். அப்படி சொல்லும் போது அந்த பூமி பார்த்து அவனை பார்த்து சொல்லிச்சான், நீ என்னையே வாங்கிருக்கியா? உன் தாத்தனையும் பாட்டி நான் தான் வாங்கி உள்ள போட்டிருக்கேன். அதே போல உங்க அப்பனையும் உங்க ஆத்தாவையும் வாங்கி நான் தான் உள்ள போட்டிருக்கேன். உனக்கு நாள் குடிச்சிருக்கேன் அந்த பூமி பார்த்து சொல்லிச்சான். அது போல எப்படின்னா எதை பூமி அதான் தூண்டி போட்டவனுக்கு என்ன கிடைச்சு? மீன் கிடைச்சு. மீனுக்கு புழு கிடைச்சிச்சு. அந்த புழுவுக்கு எதுவும் கிடைக்கல. அப்பதான் புழு கிடைச்சா. எனக்கு கிடைக்கல. நல்லா பூமியில திண்டு கொளிச்சு பூமிக்கு தானே வர போறீங்க, அப்ப நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டான். அது போல சிறப்பு இருந்தாலும் எதுவுமே உலகத்துல பிரமே 4 விஷயத்தை எல்லாரும் தலையில எழுதி அடைச்சிட்டா. நீ எத்தனை ஏக்கர் சொத்து வச்சிருந்தாலும் நகை வச்சிருந்தாலும் சரி, நான் வாழுவேன் 300 வயசுல வாழ முடியுமா? நீ எந்த ஊர்ல பிறக்கணும்? 1, நீ ஏழையா இருக்கணுமா பணக்காரனா இருக்கணும்? 2, 3, நீ எத்தனை வருஷத்துக்கு வாழணும் அப்படின்னு பிரமே நம்ம தலையில எழுதி அடைச்சு வச்சிருக்கான். எவ்வளவு காசு வாழ வச்சிருந்தாலும். அதனால ஒற்றுமை பாராட்டி ஒருவர்கள் விட்டு கொடுத்த பூமியில கொஞ்ச காலம் உலாவணும். அப்பேற்பட்ட எதை வழங்கினாலும் தாய்க்கு முதலிடம் கொடுத்தது போல அதான் தாயிற் சிறந்த கோயில் பிள்ளை தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை. யாரு? ஔவையார் சொன்னாங்க, தாயிற் சிறந்த கோயில் பிள்ளை தந்தை சொல்மிக்க பரசுராமர். அதே போல அன்னையும் முன்னறிவும் ஔவையார் சொன்னாங்க, தாய்க்கு முதலிடம் கொடுத்தாங்க. அதே போல அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்ற உலகு யாரு? வள்ளுவன் தாய்க்கு முதலிடம் கொடுத்தார். அதே போல ஈன்ற பொழுது விருதுக்கும் தன் மகனை சான்றோடு என கேட்ட தாய் என்று தாய்க்கு தான் முதலிடம். அப்பேற்பட்ட இந்த தாயை இந்த இடத்துல எவ்வாறு வழங்கலாம் என்று பார்த்தாலும் எப்படின்னா கோயில் இருந்தா ஒரு கும்பாபிஷேகம் நடத்தணும். எப்ப நடத்தணும்? அந்த தாயை வணங்கி விட்டு அதை பிறகு பார்க்கலாம் என்ற திரும்பி பார்க்கும் பொழுது 10 மாசம் என்ன சுமந்து பெற்று எடுத்த அம்மாவோ பாசத்துக்கு முன்னால எல்லாமே சும்மா. ஓரத்தத்தை எல்லாம் பாழா தந்து ஊட்டி வளர்த்த அம்மாவோ அன்புக்கு முன்னால ஆகாச சும்மா. இதெல்லாம் பாடல் இன்னைக்கு நாடகத்தை இன்னைக்கு மட்டும்தான் பார்க்க முடியும். அந்த காலத்துல இந்த நாடகத்தை எப்ப பார்க்கலாம்? பல ஆண்டு கணக்கெல்லாம் பார்க்கலாம். அப்பேற்பட்ட பதிவை யூடியூப் சேனலை பதிவு செய்ய வந்துள்ள அன்பு உள்ளங்கள் இருவருக்கும் கலை குடும்பத்தின் சார்பில் மீண்டும் நன்றியை தெரிவிச்சுக்கிட்டு, கோழி மீது சேர்ந்த குஞ்சுக்கும் தான் சேதம் இல்லை, கோயில் கதவை அடைச்சா சாமி தூங்க போறதில்லை, கோடி பணம் இருந்தும் நெஞ்சுக்குள்ள இன்பம் இல்லை, தாயின் மடியிலதான் என்றைக்குமே துன்பம் இல்லை. என் தாய் மனசு வல்ல, அதில் நான் வளர்ந்த முள்ள, என் தாயால தான் தொல்ல ஒரு காலத்திலும் இல்லை. தாய் மனசு தங்கம், நான் அறிந்த தெய்வம், நன்றி சொல்ல போனாதம்மா 7 ஜென்மம், அது மாறாத பந்தம்.
எனக்கென ஒருவரும் இல்லாமல் போனாலும் உனக்கென நான் இருப்பேன். எனக்கென வாழ்வதில் உண்டாகும் சந்தோஷம் பெரிதென வாழ்ந்திருப்பேன். 10 மாசம் என்ன சுமந்தோ என்று எனக்கு அம்மாவோ பாதத்துக்கு முன்னால எல்லாமே சும்மா ஓரத்தை எல்லாம் பாடாது குட்டி வளர்த்த அம்மாவோ அன்புக்கு முன்னால ஆகாசம் சும்மா எறும்பு அண்டாம துசுதுப்பு சேராம தொப்புள் கொடி அறுத்தெடுத்த அம்மா உறக்கம் பாடாம இதற்கு இல்லாம பால் சோறு ஊட்டி வளர்த்த அம்மா காட்டி மேல புடிச்சு அண்ணா சொல்லி கொடுத்த அண்ணானம் கூட புடிச்சு நெட்டு சொல்லு பொங்கி கொடுத்த காட்டி மேல புடிச்சு அங்கு சொல்லி கொடுத்தேன் அண்ணானம் கூட புடிச்சு சொல்லு பொங்கி கொடுத்தேன் கடவட்டி நடவு வச்சு காய்ச்சத்தை தச்சு கொடுத்து சிறுவாடு சேர்த்து வச்சு கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்தேன். பச்சது கொஞ்ச நேரம் காணல அங்கே காசவங்க நான் படித்த கசாயத்தை குடிக்க வச்சு சொல்லி வச்சு தானிய வித்து தாயை என்ன படிக்க வச்சு உன்னை பாட வார்த்தை இல்லை அம்மா. காலடி மண்ணுக்கு முன்னால திருநீரு சும்மா ஓ காலடி மண்ணுக்கு முன்னால திருநீரு சும்மா. 10 மாதம் அமைச்சு பாதத்துக்கு முன்னாலே எல்லாம் சும்மா. குடிகார அப்பனுக்கு அடிவாட வாக்கப்பட்ட குடிகார அப்பனுக்கு அடிவாட வாக்கப்பட்டு கோபுரமான கொடுமைகளை தாக்கிவிட்டு 5 வட்டி 10 வட்டி அங்க இங்க கடனும் பட்டு ஆயுசுக்கு நான் படிக்க அத்தனையும் தாண்டி விட்டு பக்கத்துக்கு போகும் முன்னே பாதையிலே உசுரவிட்டு அம்மா பக்கத்துக்கு போகும் முன்னே பாதையிலே உசுரவிட்டு 10 மெட்டமாக நினைச்சு பச்சை மூட்டி வந்த வச்சு பாலுசோறு ஊட்டி வளர்த்த அம்மா. உனக்கு பாலூட்ட வந்திருக்கேன் இந்த பாவி மகன் சும்மா. உனக்கு பாலூட்ட வந்திருக்கேன் இந்த பாவி மகன் சும்மா. 10 மாசம் என்ன சுமந்து வெற்றி எடுத்த அம்மாவோ பாசத்துக்கு முன்னால எல்லாமே சும்மா. ஓரத்தை எல்லாம் பாராட்டி ஊட்டி வளர்த்த அம்மாவோ அன்புக்கு முன்னால ஆகாசம் சும்மா. ஆராரிரோ 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 ஆராரிரோ. அப்பேற்பட்ட தாயை இந்த இடத்தில் வணங்கினால் உடைய பக்கமேளம் உயிரோட்டம் உள்ள நல்ல சிறப்பான பக்கமேளம் அன்பு அத்தான் BM சாமி அவருடைய தலைமையில அன்பு சிங்கத்துறையுடைய சிறப்புல முருகன் 7 ஆண்டுக்கு ஒரு முறை பண்ணணுமா தேவையில்லை. 9 ஆண்டுக்கு ஒரு முறை தெரியுமா தேவையில்லை. 12 வருஷத்துக்கு ஒரு முறை கண்டிப்பா கோயிலுக்கு கும்பாபிஷேகம் நடத்தணும். என்ன காரணம்? 12 ஆண்டுக்கு தான் அந்த கோயிலுடைய சக்தி அங்க இருக்கு. எங்க இருக்கு? கோயில்னா வச்சிருப்பாங்க சிறுசா கொடிமரம்னு ஒண்ணு இருக்கும், அதுல 3 ஆண்டு.
அதே போல பலிபீடம் ஒண்ணு இருக்கும், அதுல 3 ஆண்டு. இருமுனாறு உள்ள கோயில் கருவறை, அதுல 3 ஆண்டு. மும்மூண 9 மேல கோயில் கலசம், அதுல 3 ஆண்டு. நாமூல 12 ஆண்டுக்கு தான் அந்த கோயிலுடைய இறை சக்தி அங்க இருக்கு. மீண்டும் ஒரு கும்பாபிஷேகம் செஞ்சாதான் அந்த கோயிலுடைய சக்தி வரும் என்பது கோவில் தலைவர்களுடைய கணக்கு. அப்பேற்பட்ட சிறப்பு மீது ஒரு கும்பாபிஷேகத்தை பொறுப்பா நடத்தி முடிச்சிருக்காங்க. அதே போல என்ன ஒண்ணு இருக்கு, ஒரு கும்பாபிஷேகத்தை சிறப்பா முடிச்சிட்டீங்க, முடிச்சுட்டு 48 நாள் கழிச்சு ஒரு மண்டல பூசை நடத்துறோம். ஏன் ஒரு 38 நாள் நடத்துறாங்க? ஏன் ஒரு 58 நாள் நடத்துறாங்க? ஏன் 48 நாள் நடத்துறாங்க? ராசி இடத்துல 12 என்ன? மேசம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம் இடத்துல 12 ராசி. 12க்கு உலகத்தில் ரொம்ப சிறப்பு இருக்கு. எங்க இருக்கு? இன்னைக்கு சைவ கந்திய மலர் பூப்பது 12 ஆண்டுக்கு ஒரு முறை. சபைகளில் சிறந்த சபை இந்திர சபை கூடுவது 12 ஆண்டுக்கு ஒரு முறை. அதை காட்டில் தமிழகத்தில் ஒரு சிறப்பு இருக்கு, 12 ஆண்டுக்கு ஒரு முறை. கும்பகோணம் மகா விழா நடப்பது 12 ஆண்டுக்கு ஒரு முறை. அதே போல ராசிகளத்தின 12 சொல்லியாச்சு. கிரகத்தின 9 என்ன? சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி, ராகு, கேது 9 கிரகங்கள். அதே போல நவரத்தினங்கள் 9 சொல்லுவோம். என்ன? கோமேதகம், நீலம், பவள, புஷ்பராகம், மரகத, மாணிக்கம், முத்து, வைரம், வைத்தியம் 9 நவரத்தினங்கள். அதே போல நம்ம தானியம் 9 கிராமத்துல சொல்லுவோம். என்னது? உளுந்து, எள்ளு, கொள்ளு, கடலை, சாமை, திணை, துவரை, பயறு, நெல் எடுத்துடைய நவ தானியங்கள் 9. அதே போல இன்னைக்கு என்ன செய்வோம்? நட்சத்திரத்துல 27. அஸ்வினி, பரணி, கார்த்திகை, ரோகிணி, மிருகசீரம், திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயிலை, மகம், பூர, உத்திரம், அஸ்தம், சித்திரை, சுவாதி, விசாகம், அனுசம், கேட்டை, மூலம், பூராடம், உத்திராடம், திருவோணம், அவுட்டம், புரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி என்று 27 நட்சத்திரம். அப்ப 27 நட்சத்திரம், 12 ராசி, 9 நவக்கிரகத்தை மொத்தமா கூட்டா என்ன வரும்? 48 வரும். அப்ப நவக்கிரகங்கள் சாட்சியாக, அதே போல 9 நவக்கிரகங்கள் சாட்சியாக, 12 ராசிகள் சாட்சியாக, 27 நட்சத்திரங்கள் சாட்சியாகத்தான் ஒரு கோயிலுக்கு கும்பாபிஷேகம் முடிஞ்ச பிறகு 48 நாள் கழிச்சு ஒரு மண்டல பூசை நடத்துறோம். அப்பேற்பட்ட சிறப்பான விழா நடந்தாலும் தேசியமும் தெய்வீகமும் இரு கண்கள் என்று சிறப்பு செய்த பசும்பொன் ஊனா முத்துராமலிங்கத்தவர் மீது நானும் பாட கடமைப்பட்ட முறையில் ஒரு பாடலோடு செந்தமிழர் நாட்டில் அன்பு நிறை வீட்டில் பிறந்தார் திருமகனே, வங்கக்கடல் காற்றும் சங்கத்தமிழ் கேட்டில் சொல்லும் அவர் புகழை, சொல்லும் அவர் புகழை. திருமகனே
கேட்குதா நினைவு பார்க்கலாமா? ஆளோலம் சோ ஆளோலம் என்ன அருமையான காலம். இப்படி மக்களுக்கு பிறக்க வேண்டிய நல்லதொரு ஞானம் வராது. பிரிக்க முடியாத உண்மையான பாசபந்தம் தானா வருவது என்ன? இளமையும் முதுமையும் நம்மளை கேட்காம வந்துடும். ஒண்ணுமில்ல, நம்மளும் டை அடிச்சுக்கிறேன், நம்ம டை அடிச்சானே நம்ம அடிச்சாருன்னு அந்த கணக்கு முடிஞ்சிடும். அந்த பிறகு பார்க்கும் பொழுது சிறப்பா இருந்தாலும் எப்படின்னா இரவுலா பகல் இருக்கு, மேடுனா பள்ள இருக்கு. மேட்டு குஞ்சி விடுதவனு கட்டான், மேடாமணிக்கு தொட்டவனு கட்டான். அன்னைக்கு தொட்டு கட்டான் பத்மாசுரன், தொடாம கட்டான் ராவணே, விட்டு கட்டான் பாண்டு மணி. நம்மளுக்கு விடுறதுக்கு எதுவுமே இல்லை. பார்க்கும் பொழுது ஒரு நல்ல கூட்டு வாங்க. எங்கேயா போன முருகா? திண்டுக்கலுக்கு போனேன். திண்டுக்கலுக்கு போனேன். நல்ல மாடு வாங்கினா நல்ல மாடு வடப்பாறைக்கு போனோம். நல்ல காளை வாங்கினா எங்க போனேன்? நல்ல குதிரை வாங்கினா எங்க போனேன்? அந்தியூர். இப்பதான் அந்தியூர் முதல் நம்ம ராமநாதபுரம் மாவட்டம் ஆவிடார் திருப்பரங்குன்ற ஆவிடார் உள்ள துறைமுகம் இருக்கு. அதே போல மாம்பழம் நல்லா வாங்கணும்னா சேலத்துக்கு போகணும். பலாப்பழம் வேணா பண்ருட்டிக்கு போகணும். உண்மைதானே? சின்னாலப்பட்டியில போய் சிங்கிடி புடவை சின்னாலப்பட்டிக்கு போகணும். பட்டு புடவை காஞ்சிபுரத்துக்கு போகணும். ஒரு நல்ல அருவா வாங்கினா எங்க போகணும்? திருப்பாச்சேரி போகணும். அதே போல நல்ல ஒரு பொம்பளை வாங்கினா எங்கேயா போறது? வீடு சுத்தம் இல்லைன்னா விளக்க மரம் மாத்திரலாம். அப்பவும் சுத்தமா வரலாம், வேலைக்காரியை மாத்திரலாம். அப்பவும் சுத்தமா வரலாம், பொண்டாட்டியை மாத்த முடியுமா? மாத்தவே முடியாது. ஒன்ன வச்சுக்கிறேன், ஒன்ன வச்சுக்க கூடாது. ஒரு ஆம்பளையா இருந்தா ஒன்ன வச்சுக்கிறீங்க, ஒரு பொம்பளை வச்சுக்கிறோம். எப்படி வச்சுக்கிறேன்னா என்ன காரணத்தை சொல்றேன்? திருமணம் முடிச்சு கட்டிய மனைவி நெஞ்சுக்குள்ள வச்சுக்கிறோம் சொல்லுவாங்க. ஒன்ன வச்சுக்கிறோம், ஒன்ன வச்சுக்கிறோம்னா இப்ப வந்து முருகனுக்கு திருமணம், வேலைக்கு திருமணம் எங்க வீட்டுல பத்திரிக்கை கொடுப்பீங்க. அந்த பத்திரிக்கை திருமண பத்திரிக்கை அதை வீட்டுல வாங்கி வச்சுக்கலாம். இன்னும் ஒரு கிரிய பத்திரிக்கை கொடுத்தா வச்சுக்கணும், கிழிச்சு போடுறேன். ஒன்ன வச்சுக்கிறோன்னு அதே ஒன்ன பார்க்கலாம், ஒன்ன கேட்க கூடாது. எதை நிறைய பார்க்கலாம், நிறைய கத்துறது கேட்க கூடாது. அதே போல அந்த திறப்புல இருந்தாலும் கிளி போல பொண்டாட்டினாலும் குரங்கு போல ஒப்பாட்டினாங்க. ஏன் கிளி போல பொண்டாட்டி? என்ன கிளி ஒரு சொன்னது போட்டு கெட்ட மனைவி சொன்னாட்டி வச்சு கேட்டு கிளி ஒரு இடத்துல இருக்க மாதிரி இருப்பாங்க. இந்த குரங்கு ஒரு படத்துல இருக்குமா, மரம் விட்டு மரம் தாண்டு. அதான் கிளி மாதிரி. அது போல ஒப்பாட்டி இடத்துல இருக்க மாட்டாங்க. கிளி போல கொண்டாட்டி குரங்கு போல ஒப்பாட்டிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆளம் சோ ஆளம் சொன்ன நல்லா காண வந்துச்சு. இருந்தாலும் இது மேடு, அது பள்ளம். எப்படின்னா உண்மைதானே? அந்த முறையில் செவ்வரளி தோட்டத்துல இந்த பெண்களை எவ்வாறு இணைப்படுத்தி ஒப்பிடலாம் என்று பார்க்கும் பொழுது செவ்வரளி செவ்வரளி தோட்டத்துல உன்ன நினைச்சேன், தேடிக்கிட்டு பாடுதம்மா இந்த மனசு. செவ்வரளி தோட்டத்துல உன்ன நினைச்சேன், பாடுதம்மா இந்த மனசு. அப்ப யாரும் இல்லை, ஆளுக்கு அரவம் இல்லை, சுட்டு முட்டு பாட்டையிலே குதிக்கும் நடக்குதில்லை. செவ்வரளி தோட்டத்துல உன்ன நினைச்சேன், தேடிக்கிட்டு பாடுதம்மா இந்த மனசு. குளிக்கிற குருவிகளே அத்துடப்பு நடையிலே பசிக்கிற படகிலே உன்னதிக யாரும் இல்லை, உன்னது தேவையில்லை. சொல்ல நினைச்சு சொல்ல மறந்து ஆசையை சொல்ல நினைச்சு பாடுதம்மா இந்த மனசை. ஐலேசா ஐலேசா கோரிகா ஐலேசா ஐலேசா கோரிகா கோரிகா ஆளுநர போகாதுங்க ஆசை தெரியாதுங்க மாதவத்து நாளுங்க வாசம் முட்ட பூவாட்டு வளரில சொந்தாட்டு மனசில கொண்டாட்டு பொண்ணு பொண்ணு புறவிருந்தா இப்பொரு சுகமிருக்கும், சொந்தத்தில பழமிருந்தா சொந்தத்திலும் உடலிருக்கும். உடம்ப பார்த்தையிலே காதல் தீரவில்லை. அதே எண்ணம் இருக்கும் எல்லாத்தையும்
பார்த்தாலும் மண்டு மொய்த்தினை கூந்தல் மதுரை பண்டார் வள்ளி தொண்டடித்தல கல்லா கிளிமொழி வாயில கண்டு சர்க்கரை தேடும் கனிபோடு கலந்த பாகம் அண்டமா முடிவெடுக்கலாம் அபதளிக்கலாம். அப்பேற்பட்ட அளவுக்கு சொந்தக்காரி மாம்பழ தோட்டத்தில் இந்த பெண்களை எவ்வாறு பறவை ஓட்டலாம் என்று இந்த திரைப்படத்தில் வர்ணிக்கலாம் என்று தன்மையில் பார்க்கும் பொழுது மாம்பழ தோட்டம் மல்லிகை கூட்டம் மணக்க வரும் மணந்து வரும் இவருக்கு கல்யாண தேதி குறிச்சு பொன்னான கையை பிடிச்சு பொண்டாட்டி என்று சொல்லணும் இவளும் அளவோடு உள்ள வரணும். அவள தோட்டம் பண்டிகை கூட்டம் வணக்க வரும் மாலை பொழுதோடு அறிவியனுக்கும் வழக்கம் இருக்கும் கலந்து வரும் ஆசை விழியோடு ரம்பை ஊர்வசி திலத்தமை ரதி என்று சொல்லக்கூடிய தேவலக கண்ணியை காட்டிலும் அழகி திருமணியா இருக்கா. அது போல காரியத்தை கேடுகிற முறையில் கண்ணப்புற சுந்தாண்டி ஐந்ததும்பும் ஒரு சிறந்த அங்கு மின்குமாக ஒரு ஆடவர் உணவு கொண்டிருக்கின்றான். அவனை சந்திப்போம், கழகப்பட்டி சிந்திப்போம். நாராயண